سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر سبحان الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقل لعبادي يقول التي هي أحسن إن الشيطان ينزغ بينهم إن الشيطان كان للإنسان عدوا مبينا. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாக்கியம் நிறைந்த மார்க்கத்தில் நம்மை வைத்திருக்கிறார். இந்த மார்க்கம் மனித வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு ஒழுங்கு நெறிகளை நமக்கு கற்றுத்தருகிறது. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அனுப்பப்பட்டதை பற்றி சொல்லுகின்ற போது மனிதனுடைய குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். மனித வாழ்க்கையில் அவன் செயல்படுகின்ற செயல்கள் ஒழுக்க நெறிகளோடு இருக்கின்ற போது மனிதனுக்கு அது கண்ணியத்தை தருகிறது. ஒழுக்கம் இல்லாமல் செயல்படுகின்ற செயல்களின் மூலமாக மனித வாழ்க்கைக்கு கேவலங்களும் மிக மோசமான விளைவுகளும் ஏற்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனித வாழ்க்கைக்கு அன்றாட தேவையில் என்ன ஒழுக்க நெறிகள் தேவைப்படுகிறதோ அவை அத்தனையும் நமக்கு குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸ்களின் மூலமாகவும் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதர் எப்படி பேச்சு ஒழுக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தொடர்ந்து பல்வேறு விதமான ஒழுக்கங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த மனிதர்களிடத்திலே சொல்லுகிறார்: வகுல் இபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸன். நபியே நாயகமே, என்னுடைய அடியார்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸன், அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய அடியார்களிடத்திலே சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். இவற்றை சொல்லிக் கொடுத்துவிட்டு மனிதன் பேசக்கூடிய பேச்சுக்கள் சில சமயங்கள் மோசமான விளைவுகளை பிற மக்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடும். அதனால் உங்களை செய்தால் அதுபோன்று பேச வைத்து உங்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகளை உண்டு செய்து கொள்வான் என்பதை தொடர்ச்சியாக அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், உங்களிடத்தில் அவன் தவறான வார்த்தைகளை பேச வைப்பதின் மூலமாக
வழிகெடுப்பதற்கு காத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இன்ன ஷைத்தான கானலில் இன்சானி அதுவ முபீனா, மனித குலத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக ஷைத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அருள்மறையின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். பல்வேறு ஒழுக்க நெறிகளை சொல்லிக் கொடுக்கின்ற அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திற்கு நாம் செல்லுகிறோம். செல்லக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருப்பவர்களிடத்தில் நாம் எப்படி நம்முடைய வார்த்தை பிரயோகங்களை நம்மை அறிமுகம் செய்து கொள்வது என்பதை குறித்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையிலே சொல்லித் தருகிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக போகிறார்கள். போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை அழைப்பு சொல்லுகிறார்கள். அப்படி அழைப்பு விடுக்கின்ற போது வெளியிலே இருக்கக்கூடிய அந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக வந்திருப்பது, நம்முடைய வீடு தேடி வந்திருப்பது யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மன் ஹாதா, வெளியில் இருப்பவர் யார் என்று கேட்கிறார்கள். அங்கே வெளியில் நிற்கக்கூடிய ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி பதில் சொல்லுகிறார்கள், நான் வந்திருக்கிறேன் என்று பதில் சொல்லுகிறார்கள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்ட அந்த தோழரிடத்தில் நீங்கள் யார் என்கின்ற அந்த வார்த்தையை கேட்கின்ற போது அவர் பெயரை சொல்லி இருக்கலாம், ஜாபிர் இப்னு அப்துல்லா வந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை அவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு பதிலாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான மனிதர்களுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய அறிமுகமான வீடுகளுக்கு சென்றிருப்போம், அல்லது அறிமுகம் இல்லாத வீடுகளுக்கு நாம் சென்றிருப்போம். வெளியில இருந்து கதவை தட்டுகிற போது உள்ளிருந்து நீங்கள் யார் வந்திருக்கிறீர்கள் என்று நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் வெறுமனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை, நான் வந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். சாதாரணமாக நாம் போன் பேசக்கூடிய நேரத்தில் கூட இது போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். யாருப்பா பேசுற அப்படின்னு கேட்டால் நான் தான் பேசுறேன். அப்ப எதிர்முனையில் பேசக்கூடியவர் யார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உணர்த்தி காட்டியது மட்டுமல்ல, திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர் இந்த வார்த்தை சொன்னதை கொஞ்சம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்படாமல் அப்படியே கடந்து போகிறார்கள். இன்னொரு அறிவிப்பிலே அப்படி வருகிறது, என்ற இந்த வார்த்தை, நான் தான் வந்திருக்கிறேன் என்ற அந்த சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதிலே ஒரு வெறுப்புணர்வை காட்டுவதற்காக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உள்வாங்கிக் கொள்ளாமல் கடந்து செல்கிறார்கள் என்கின்ற போது, ஒரு இடத்தில் நாம் எப்படி உள்ளே நுழைவதற்கு அனுமதி பெறுவதாக இருந்தாலும் கூட அங்கே நாம் பயன்படுத்துகிற வார்த்தை நாம் யார் என்பதை தெளிவுபடுத்தி பேச வேண்டும் என்கின்ற ஒழுக்க நெறிகளை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கற்றுத் தருகிறார்கள். நாம் செல்லக்கூடிய இடங்களில் சில நேரங்களிலே உணவு தேவை ஏற்படும். பல்வேறு விதமான இடங்களுக்கு நாம் செல்வோம். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை தெருமுனை ஓரங்களில் எல்லாம் கடைகள் இருப்பதை பார்க்கிறோம் அல்லவா? அப்படி நிர்பந்தமான சூழல் வரக்கூடிய நேரத்தில் அந்த கடைகளிலே உண்ணக்கூடிய உணவுகளை குறித்து, அந்த உணவுகளை எப்படி உண வேண்டும் என்பதை குறித்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் இப்படி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ். அதே போன்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்ற போது இப்படி கேட்கிறார், நாங்கள் சாப்பிடுகிறோம், நின்று உணவை நாங்கள் குடிக்கின்ற போது, பானங்கள் அருந்துகின்ற போது, நீர் ஆகாரங்களை குடிக்கிற போது நாங்கள் நின்று கொண்டு குடிக்கலாமா என்கின்ற போது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நின்று கொண்டு நீங்கள் நீராகாரங்களை குடிப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிக்கிறார்கள். நாம் ஒரு தேநீர் அருந்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது பானங்கள் குடிப்பதாக இருந்தாலும் சரி, நிர்பந்தமான சூழல்கள் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மால் உட்கார்ந்து அந்த இடத்திலே நீராகாரங்களை பருக முடியும் என்கின்ற சூழல் இருக்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு நாம் அந்த நீராகாரங்களை பருகுவதை தடை செய்கிறார்கள். இப்படி இந்த வார்த்தையை சொல்லுகின்ற போது அங்கே இருந்து சஹாபி இப்படி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நின்று கொண்டு நீராகாரங்கள் பருகுவதை நீங்கள் தடை செய்கிறீர்களே, அப்படி இருக்கின்ற போது நாங்கள் நின்று கொண்டு உணவருந்தலாமா என்று கேட்கின்ற போது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத் தருகிறார்கள், நீங்கள் நீராகாரங்களை மட்டுமல்ல
நின்று கொண்டு உணவு அருந்துவது இருக்கிறது அல்லவா, அது நீராகாரங்களை நீங்கள் அருந்துவதை விட மிக மோசமான செயல் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடக்கூடிய ஒழுங்குகளை அங்கே கற்றுத்தருகிறார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் 2 நபர்களாக பேசிக் கொண்டிருப்போம், அல்லது ஒரு குழுக்களாக அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். நம்முடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களுடைய வட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொது சபைகளாக இருந்தாலும் சரி, கூடி உட்கார்ந்து கொண்டு பேசக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு செய்தி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தி தருகிறார்கள். நீங்கள் அப்படி கூடி உட்கார்ந்து கொண்டு பேசக்கூடிய நேரத்தில் ஒரு 3 நபர்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றால் அந்த 3 நபர்களில் ஒருவரை மட்டும் தனிமைப்படுத்திவிட்டு 2 நபர்கள் நீங்கள் பேசிக்கொள்ளாதீர்கள். இதா குன்தும் ஸலாஸத்தன் ஃபலா யதனாஜா இத்னானி. 3 நபர்கள் குழுக்களாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு சின்ன சபையில் நீங்கள் அந்த 3 பேரில் ஒருவரை மட்டும் தனிமைப்படுத்திவிட்டு 2 நபர்கள், சில நேரங்களிலே நடக்கும் அல்லவா, 2 பேர் உட்கார்ந்து தனிமையில் அவங்க மட்டும் குசுகுசுன்னு பேசிக்குவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதுவரை மூவருமாக பேசிக் கொண்டிருந்தீர்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது 2 நபர்கள் மட்டும் அங்கே தனிமையிலே பேசக்கூடிய நேரத்தில் இன்னொருவர் இப்படி நினைக்கக்கூடும், நம்ம பற்றி ஏதாவது பேசுகிறாரோ, நம்மை பற்றி அவர் தவறாக பேசுகிறாரோ, அல்லது வேற ஏதாவது பேசுகிறாரோ என்று எண்ணி அவருடைய உள்ளத்திலே ஒரு தவறான எண்ணத்தை உண்டு செய்யலாம். அப்படி இல்லை என்றால் நம்மளை இந்த நேரத்தில் நம்மளை மட்டும் கழட்டி விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்படுத்தலாம். அப்படி ஒருத்தரை மட்டும் நீங்கள் தனிமைப்படுத்தி பேசுவது இன்னொருவரை நீங்கள் காயப்படுத்துவதாகும். எனவே நீங்கள் ஒரு குழுக்களாக உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற போது நீங்கள் ஒருவரை மட்டும் தனிமைப்படுத்தி விடாதீர்கள் என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்துகிறார்கள். அதே போன்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருக்களிலே உட்கார்ந்து சில நேரத்திலே உட்கார வேண்டிய சூழல்கள் நமக்கு ஏற்படும். சில நேரத்தில் வீட்டில் உட்கார்ந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வெளியில் கொஞ்சம் நேரம் போய் உட்கார்ந்து நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கலாமே என்ற ஆசையில் தெருக்களிலே வந்து பேசுகிறோம் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருக்களிலே கூடி உட்கார்ந்து பேசக்கூடிய மக்களுக்கும் சில அறிவுரை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இய்யாக்கும் வல் ஜுலூஸ ஃபி துருகாத். நீங்கள் மக்கள் நடமாடக்கூடிய அந்த பாதைகளில் தெருக்களிலே உட்கார்ந்திருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்றார்கள். தெருக்களிலே உட்காராதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். சில இடங்களில் எப்பொழுது பார்த்தாலும் தெருக்களிலே உட்காரக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தெருக்களிலே நீங்கள் உட்காராதீர்கள், உட்காருவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்ற போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மாலனா புத்தும் மின் மஜாலிஸினா. நாங்கள் தெருக்களிலே உட்காருவதற்குண்டான அவசிய தேவை எங்களுக்கு ஏற்படுகிறது நாயமே. நாங்கள் கண்டிப்பாக தெருக்களில் உட்கார்ந்துதான் ஆக வேண்டும், பேசித்தான் ஆக வேண்டும். அப்படி ஒரு நிர்பந்தமான சூழல் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன செய்வது என்கின்ற ஆலோசனையை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது சொன்னார்கள், ஃபஇதா அபைத்தும் இன்னல் மஜாலிஸ். நீங்கள் அப்படி உட்கார வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த வழிக்கு என்ன, ஒரு பாதையிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த பாதைக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சில நிபந்தனைகள் இருக்கிறது. அங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறைகள் இருக்கிறது. அதற்குண்டான மரியாதையை நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை சொன்ன போது சஹாபாக்கள் கேட்பார்கள், மாஹப்போ தரீக்கையா ரசூலல்லாஹ், வழியிலே உட்கார்ந்து தெருக்களிலே உட்கார்ந்து பேசக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் நாங்கள் அதற்குள்ளான வழிமுறை எப்படி என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை சொல்லித் தருகிறார்கள். முதல் செய்தி கல்துல் பஸர். நீங்கள் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். வெளியிலே தெருக்களிலே பெண்கள் வரலாம், அல்லது வேறு நபர்கள் வரலாம். நீங்கள் வரக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் வர்றாங்க என்று நீங்கள் சராசரியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய நபர்கள் நம்ம போய் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா என்று அவருடைய உள்ளத்திலே ஒரு விதமான கூச்சங்கள் ஏற்படலாம், அல்லது அவருக்கு ஏதாவது மனதிலே கஷ்டங்கள் ஏற்படலாம். ஏன் நம்ம இப்படியெல்லாம் பார்க்கிறார்கள் என்கின்ற உணர்வுகள் ஏற்படலாம். அதனால் தெருக்களிலே நீங்கள் உட்கார்வீர்களேயானால் முதலாவது செய்தி கல்துல் பஸர், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். யார் வர்றா போறா அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இது பாதைகளில் உட்காரக்கூடிய முறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து விட்டு அடுத்து சொல்லுவார்கள், வகஃபுல் அதா.
பாதையில் உட்காரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது நோவினை தரக்கூடிய பொருட்கள் கிடைக்குமேயானால் அதை நீங்கள் அகற்றுவதற்கு பழகுங்கள். தெருக்களிலே முட்கள் கிடக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் கிடக்கலாம், அல்லது இன்னைக்கு உண்டான காலத்தோடு யோசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வழியில் இன்னைக்கு பைக்குகள்லாம் விட்டுட்டு போகிறோம் இல்லையா, மக்கள் எல்லாம் நடக்க முடியாத அளவிற்கு அப்படி உள்ள சூழல்கள் இதுவும் கூட பிற மக்களுக்கு இடையூறை தரக்கூடியது. இப்படி நோவினை தரக்கூடிய பொருட்களை நீங்கள் அகற்றிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுவும் ஒரு தெருவனுடைய ஒழுங்கு என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள். அப்படி நீங்கள் கூடி தெருக்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது யாராவது வரக்கூடியவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்வாரேயானால் அந்த சலாத்திற்கு உரிய மரியாதையை கொடுத்து வ அலைக்குமுஸ் ஸலாம் என்று சலாத்திற்கு உண்டான நீங்கள் பதிலையும் சொல்லுங்கள். அதே போல உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் சிறு குழந்தைகள் விளையாடலாம், அல்லது ஏதாவது பெரிய மக்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். அப்படி நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய அந்த காரியங்களில் நல்ல காரியங்களும் இருக்கலாம், தீய காரியங்களும் இருக்கலாம். அப்படி நல்ல காரியம் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு நல்லதை சொல்லுங்கள், மக்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் தெருக்களில் உட்கார்ந்து இருக்கின்ற போது அங்கே நடைபெறக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். ஏதாவது தவறான காரியம் அங்கே நடக்குமேயானால் அந்த காரியத்தை நீங்கள் தடை செய்யுங்கள் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருக்களிலே உட்காரக்கூடிய மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுத்துவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள். அப்படி ஏதாவது நீங்கள் உணவு உண்ணக்கூடிய ஒழுக்கங்களை சொல்லுகின்ற போது இன்றைக்கு உண்டான சூழ்நிலையில் இன்று பல மக்களோடு நாம் பழகி போய் மக்களிடத்தில் இந்த பழக்கம் மிகவும் அதிகமாக போய்விட்டது. என்ன பழக்கம்? அந்த பழக்கங்களில் இடது கையால் சாப்பிடக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் மிகைத்து போய்விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் இடது கையால் சாப்பிடாதீர்கள், வலது கையால் சாப்பிடுங்கள். நீங்கள் நீராகாரம் அருந்துவதாக இருந்தாலும் சரி, உணவு உண்ணுவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வலது கையால் சாப்பிடுங்கள் என்கின்ற ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, இடது கையால் யார் சாப்பிடுவார் என்பதை சொல்லுகின்ற போது ஷைத்தான் தான் இடது கையால் சாப்பிடுகிறார், இடது கையால் பருகுகிறான் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டு அடுத்து தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு முறைகள், நம்முடைய நண்பர்கள், ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக பகமை நமக்கு மத்தியில் ஏற்படலாம். ஒருவர் பேசுவதனாலோ அல்லது நடைமுறையில் ஏதாவது ஒரு தவறான முறையில் நம்மிடத்திலே அணுகுமுறைகள்னாலோ நமக்கு சில கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு மத்தியிலே மனஸ்தாபங்களிலே இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனஸ்தாபங்களை எவ்வளவு நாள் அந்த மனஸ்தாபங்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கலாம் என்பதையும் சொல்லிக் கொடுத்து விட்டு அந்த மனஸ்தாபத்தை களைவதற்கு என்ன வழி என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் லா யஹல்லு ரஜுலின் அன் யஹதுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ லயாலி, 3 நாளை விட அதிகமான நாட்கள் ஒரு மோமின் இன்னொரு மோமினை பகைத்து கொண்டிருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த பகைமையும் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுகிறார்கள். 2 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஒருவர் இன்னொருவருடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட வெட்கப்பட்டு இவர் வர்றாரா அப்படின்னு இவர் சட்டன முகத்தை திருப்பிக் கொள்கிறார். இங்கே பார்த்தவுடன் இங்கிட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறார் அல்லவா, இந்த நிலைமையை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த 2 மனிதர்களில் ஒருவருக்கொருவர் பகைமை ஏற்படுத்தி கொண்டு இந்த பகைமை இருக்கக்கூடிய இந்த மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதர் யார் என்றால் முதலாவது நபர் வஹைருஹுமா அல்லது யபதஉ பிஸ்ஸலாம், தங்களுடைய பகைமைகளை வளர்த்து கொள்ளாமல் மென்மேலும் பகைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை உருவாக்கி கொள்ளாமல் அங்கே அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்தை சொல்லி அந்த இருவரும் எங்கே சேர்ந்து கொள்கிறார்களோ, சலாம் யார் முதலாவதாக சொல்லி அங்கே சேர்ந்து கொள்கிறாரோ அவர்தான் மிகச்சிறந்த மனிதர் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமான விஷயத்தை சொல்லி தருவார்கள். அதே போல நாம் ஒரு உணவை சாப்பிடுகிறோம் என்றால் சில உணவு நமக்கு பிடித்தமாக இருக்கலாம், சில உணவு நமக்கு பிடிக்காத உணவாக இருக்கலாம். மனிதனுடைய இயல்புதானே, எல்லா உணவும் எல்லாத்துக்கும் பிடித்து போவதில்லை. சில சமயத்தில் சில உணவுகள் மிக விருப்பமாக இருக்கும், சில உணவுகள் விருப்பம் இல்லாமல் இருக்கும். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை நீங்கள் குறை சொல்லாதீர்கள் என்று நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆமன் கத்து, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான வளமை, எந்த உணவையும் நபி அவர்கள் குறை கூறியதில்லை. அதற்கு மாற்றமாக என்ன செய்வார்கள், அது விருப்பம் இருந்தால் அந்த உணவை சாப்பிடுவார்கள், விருப்பம் இல்லையானால் அதை அப்படியே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அப்போ நம்முடைய பல
நாம் அந்த உணவு பிடித்திருந்தால் அதை உண்பதும், பிடிக்காவிட்டால் ஒதுக்கிக் கொள்வதும் தான் பண்பை ஒழிய, ஏதாவது ஒரு நபர் நமக்கு அன்பளிப்பாக கொடுத்திருந்தாலோ அல்லது வீடுகளிலே சமைக்கப்படக்கூடிய உணவாக இருந்தாலும் கூட அங்கே அந்த உணவை குறித்துண்டான குறையை சொல்லி அதில் அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை அப்படின்னு அந்த உணவை குறித்துண்டான குறைகளை சொல்லாமல் நீங்கள் பிடித்திருந்தால் சாப்பிடுங்கள், பிடிக்காவிட்டால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்கின்ற அற்புதமான பண்புகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதோடு சேர்த்து இன்னும் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் அந்த வாசலில் நீங்கள் எப்படி நிற்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு நாம் போகிறோம், போய் கதவை தட்டுகிறோம் அல்லது வெளியில் இருக்கக்கூடிய அங்கே அலாரம் மணியை ஒலிக்க செய்கிறோம், எதை செய்தாலும் அந்த இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். போய் நின்ன உடனே நடு வாசல் அப்படியே போய் நின்று வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பார்க்குற மாதிரி நிலைமையில போய் நிற்கணுமா அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையிலே நமக்கு அவர்களினுடைய நடைமுறையை சொல்லித் தருகிறார்கள். எந்த வீட்டினுடைய வாசலினுடைய நேர் பகுதியில் உள்ளே இருக்கவர்களுடைய முகத்திற்கு முகராக நிற்கக்கூடிய அளவிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததில்லை. எப்படி நிற்பார்கள்? ஒன்று வீட்டினுடைய வலப்புறமாக நிற்பார்கள் அல்லது வீட்டினுடைய இடப்புறமாக நிற்பார்கள். உள்ளே இருக்கக்கூடியவர்கள் சட்டன அவர்களுடைய பார்வை நம்மீது படக்கூடிய வண்ணத்திலோ அல்லது நம்முடைய பார்வை வீட்டில் உள்ளவர்களை பார்க்கக்கூடிய விதத்திலோ இல்லாமல் ஒன்று வலப்புற ஓரத்திலோ அல்லது இடப்புற ஓரத்திலோ இருந்து கொள்வார்கள் என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அற்புதமான நடைமுறைகளை நமக்கு ஹதீஸின் வாயிலாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து மிக முக்கியமான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்லுவார்கள். ஒரு மனிதனுக்கு சிறந்த குணம் என்னவென்றால், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனீஹி, தேவையில்லாத விஷயத்துல ஒரு முஃமின் தலையிடாமல் இருப்பது மிகச்சிறந்த பண்பு என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இப்படி அருமையான குணங்களை குர்ஆனின் வாயிலாக எப்படி பேசிக்கொள்ள வேண்டும், எந்த கையால் உணவு அருந்திக் கொள்ள வேண்டும், எப்படி உணவு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த உணவை எப்படி நாம் கையாண்டு கொண்டிருக்க வேண்டும், தெருவிலே இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய அந்த பண்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு வீட்டினுடைய வாசலுக்கு சென்றால் அங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதருக்கு மத்தியிலே நட்பு பாராட்டி சில சந்தர்ப்பங்களிலே பகைமை ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த பகைமைகளை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அற்புதமான செய்திகளை அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறையிலே கற்றுத் தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னென்ன விஷயங்களை நமக்கு ஆழமான முறையிலே கற்றுத் தந்தார்களோ அதன்படி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.